ஹலோ தாரா, அங்க ஏது இருக்காளா? இல்ல கதிர, நான் எங்கேயும் காணோனா. எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், கோவில்ல கூட வந்து தேடிட்டேன், நான் காணோனா. சரி, ஆதி கிட்ட கொடு. ஆண்டா குடுக்குறேனா. சொல்லு கதிர். ஆதி எங்கேயாவது பாத்தீங்களா? அங்க எங்கேயாவது இருந்தாளா? இல்ல கதிர், இங்க எங்கேயுமே காணோம். சரி, வேற எங்கேயாவது போய் தேடி பாத்தீங்களா? இல்ல கதிர், என்ன பீச்சுக்கு மட்டும் போனோம், அங்க மட்டும் போய் தேடிட்டு வந்துடுறோம். நீங்க அங்க போய் தேடுறீங்களா இல்ல நான் போகட்டுமா? இல்ல அதை கொஞ்சம் நீங்களே போய் தேடிட்டு வரீங்களா? சரி, நானே தேடிக்கிறேன். நீ எங்க இருக்க? வீட்டுக்கு தள்ளி கொஞ்சம் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அங்கதான். சரி, நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தேடினீங்க? பாதி இடம் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் இடம் தேடணும். பாதி இடம் தேடிட்டேன், கொஞ்சம் போய் தேடிட்டு வந்துடுறேன். நீங்க போய் தேடிட்டு இருக்கீங்களா இல்ல உட்காந்து அழுந்துட்டு இருக்கீங்களா? உங்க குரலே ஒரு மாதிரி இருக்கு. இல்ல ஆதி, நான் போய் தேடிட்டு தான் இருக்கேன். பார்த்து பத்திரமா போங்களே, இங்கதான் எங்கேயாவது இருப்பா, ஓகேவா? சரி ஆதி. சரி, வைக்கிறேன். சரி ஆதி. சரி வாத்தாரா, நம்ம போய் பீச்ல தேடிட்டு வருவோம். பீச்சுக்கானா? ஆமாண்டா, அங்க எங்கேயாவது இருப்பாவா, நம்ம போய் தேடுவோம். சரிண்ணா. ஆனா ஒன்னும் இருக்காதுல, பீச்சுக்கு வேற போலான்றீங்க. அட ஒன்னும் இருக்காது, அங்க எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்பா, வா போலாம். நீ அழுந்தனா எங்களுக்கு யார் தைரியம் சொல்றது? அழுகாத தாரா. நான் முடியலண்ணா என்னால. அம்மா கொஞ்சம் பொறுமையாவே பேசிருக்கலாம், ரொம்ப திட்டிட்டாங்கண்ணா. பாவம்ண்ணா கௌசி. அழுந்துட்டே வேற போனா, பயமா இருக்குண்ணா. ஒன்னும் ஆகாது, வா போலாம். நம்மளால பிரிஞ்சு அவனால இருக்க முடியாது, வா. சரிண்ணா. அண்ணா இப்ப பீச்லயே காணுமேண்ணா, இப்ப எங்கண்ணா போய் தேடுறது? அழுகாதுடா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. கௌசி, கௌசி. அண்ணா நான் தேடிட்டேன், நான் ஃபுல்லா தேடிட்டேன், காணோண்ணா. சரிடா, நீ முதல்ல அழுகாத. அழுகாம இரு. நீ அழுந்தினாலே ஒரு மாதிரி இருக்கு, அழுகாதுடா. நான் சின்ன வயசுல இருந்து கூடி இருந்திருக்கோம், எவ்வளவு தூரம் தேடிட்டேன், இன்னமும் காணோண்ணா அவள. ஐயோ அழுகாதுடா, இங்க எங்கேயாவது இருப்பா. இருக்காளாடி? இல்லடி, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டி, இங்கேயும் காணோண்டி. என்னடி சொல்ற? பயமா இருக்குடி. பயப்படாத, இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. முதல்ல என்னடா பிரச்சனை நடந்துச்சு? நாங்க பார்க்குக்கு போயிருந்தோம்ல கதிரனா கூட, அது அம்மா பாத்துட்டாங்க போலடி. அதனால அம்மா ஓவரா திட்டிட்டாங்க, வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. நீ எனக்கு பொண்ணு இல்லன்ட்டாங்கடி, அதான் அவ கோச்சிட்டு வெளியில வந்துட்டா. சரி ஒண்ணும் இல்ல, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. பீச்ல எல்லாம் போய் பாத்தியா? இந்த பீச்சுக்கு பக்கத்துல ஃபயர் வுட் போட்டிருப்பாங்களா, அங்கதாண்டி நின்னுட்டு இருக்கோம். சரி அழுகாத, பயமா இருக்குடி. சாயந்தரம் போனாவே இன்னும் நைட் ஆயிடுச்சுடி, இன்னும் காணோண்டி. அழுகாத, அவ கையில போன் இருக்குல்ல, கண்டிப்பா கூப்பிடுவா நம்ம கிட்ட. அவ கூப்பிடனால பரவாயில்ல, நான் கூப்பிடுற அதையும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாடி. சரி கவலைப்படாத, அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நமக்கு கூப்பிடுவா. ரிலாக்ஸ் ஆயிட்டு கூப்பிடுறது. சாயந்தரம் 5 மணிக்கு நாங்க வீட்டுக்கு போனா, அவ 6 மணிக்கு என்னமோ வெளியில வந்தாடி, இன்னமும் காணோண்டி. மணி 9 ஆயிடுச்சுடி. சரி அம்மா அப்பா கிட்ட போய் பேசுடி. இல்ல நான் பேச ட்ரை பண்ண, அவங்க லாக் போட்டுட்டாங்கடி. அவங்களுக்கும் கோவம் இருக்கும்ல, அதனால அப்படி சொல்லிருப்பாங்க. நீ அழுகாத முதல்ல. சரி உன் கூட யார் இருக்கா? என் கூட ஆதியனாவும் நிஷாந்தனாவும் இருக்காங்கடி. அப்ப கதிரண்ணா இங்க? அவர் தனியா போய் தேடிட்டு இருக்காரு. தனியா ஏன் விட்டீங்க? அவர் கூட யாராவது போக வேண்டியதானே? இல்லடி, அவரு தாண்டி நான் போய் தேடுறேன்னாரு. அவரு சொன்னாலுமே நீ ஏண்டி தனியா விட்ட? அவர் தாண்டி நான் தனியா போய்க்கிறேன், நீங்களா இருங்கன்னாரு. சரி இப்ப போன் அடிச்சு கேட்டு அவர் எங்க இருக்காருன்னு அவரை பார்க்க போ. போன் அடிச்சுட்டு அவர் தேடிட்டு இருக்காராண்டி. சரி தனியா தேடுறாருன்னு நம்ம போய் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக வேணாம், விடு. சரிடி. யாருமா போன்ல? அண்ணா சங்கீதா தான போன் பேசிட்டு இருக்கா. சங்கீதாவா? சிவாவும் பிரபாவும் தேடிட்டு இருக்காங்களான்னு கேளு. சிவாவும் பிரபாவும் தேடிட்டு இருக்காரா? ஆமா, அவங்க 2 பேரும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஏன்? சரிடா, எங்கயாவது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லு. சரிண்ணா, எனக்கு கேக்குது, நான் சொல்லிடுறேன். சரிடா. அண்ணா நீங்களும் எங்கயாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணா. சரிடா, நான் கூப்பிடுறேன். அண்ணா அப்புறம் தாராவை பாத்துக்கோங்கண்ணா, அவ ரொம்ப அழுகுவானா. நான் பாத்துக்கிறேன்டா. சரிண்ணா. அம்மா, நீங்களே எங்க போயிருக்கீங்க? அண்ணா நாங்க இங்க தான பக்கத்துல தேடிட்டு இருக்கோம். பாத்து பத்திரம். யார் யார் போயிருக்கீங்க? நானா, ஆதிரா, காவியா, கீதா, இவங்களாம் தானா. உங்க கூட அண்ணன் யாராவது இருக்காங்களா? அம்மா நான் ரகுனா இருக்காங்க. பாத்து பத்திரமா, ஓகேவா? சரிண்ணா. அண்ணா கிடைச்சாலா? இல்லடா, இன்னும் கிடைக்கல. நீ வேற ஏதாவது இடத்த மறந்துட்டியா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இல்லண்ணா, நான் இல்லாம எங்கேயும் போக மாட்டா. அவ போன எல்லா இடத்துக்கும் தேடிட்டோண்ணா, ஒரு இடத்தையும் நான் மிஸ் பண்ணலண்ணா. நல்லா யோசிச்சு பாரு, வேற ஏதாவது மிஸ் பண்ணி இருக்க போற. நானும் கௌசியில இவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பேன் தெரியுமாண்ணா. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஏன்னா அவ விட்டுட்டு போனா. எப்போதுமே என்ன கூட்டிட்டு போறவே இன்னைக்கு என்ன விட்டுட்டே போயிட்டானா. அது என்ன பார்க்குக்கு போகும்போது என்ன கூப்பிட்டா, இப்ப அவ எங்க போனாலும் என்னையும் கூப்பிட்டு போயிருக்கணும் தானேண்ணா. அவ என்னை ஏமாத்திட்டானா. சின்ன வயசுல என்ன பிரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டானா. என்னன்னா நட்புன்னு சொல்லி பாரு, கடவுளுக்கு பிடிக்கும். பார்க்குலயே போய் தேடியாச்சு, வேற எங்கதான் போனா? எங்கதான் கௌசி போன? என் கூட வந்துரு கௌசி. ஐயோ கதிர், என்னால முடியல கதிர். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவும் முடியல கதிர். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல கதிர். பேசாம இந்த ஊரை விட்டு நான் போயிட்டுமா கதிர்? உங்களை பார்க்காமலே என்னால இருக்க முடியல கதிர். இப்ப நான் என்னதான் கதிர் பண்ணிட்டோம்? உங்ககிட்ட வரட்டா இல்ல இந்த ஊரை விட்டு போகட்டா? என்னால முடியல கதிர். என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது கதிர். இப்பவே நான் கால் பண்ண போறேன் கதிர். என் அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் என்கிட்ட பேசிடுவாங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவும் முடியல கதிர். பிரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, உங்களை பார்த்துட்டு இருந்தா மட்டும் எனக்கு போதும் கதிர். இப்பவே உங்களுக்கு கால் பண்றேன் கதிர். ரிங் போகுது, எடுங்க கதிர். கதிர் ப்ளீஸ் எடுங்க.
ஹலோ யாரு? நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்க, அப்புறமா கூப்பிட்டுமா? நான் இப்ப கொஞ்சம் பேசுற நிலைமையில இல்ல, கொஞ்சம் அப்புறமா கூப்பிடுறீங்களா? ஹலோ கதிர். கௌசி, கௌசி எங்க இருக்க நீ முதல்ல? கதிர். நீ எங்க தாண்டி இருக்க? கதிர் நான் சேஃபா தான் இருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வந்துருவியான்னு, அதுவும் தாராவை விட்டுட்டு வந்துருவியான்னு நீ என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதானே? அப்ப நானும் உனக்கு முக்கியம் இல்ல தானே? கதிர் அப்படியெல்லாம் இல்ல கதிர், நீங்க முக்கியமானதா கதிர். இப்ப நான் கால் பண்ணேன். ஆனாலும் பிரச்சனைனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு வந்துருவீங்களான்னு. சாரி கதிர். உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் நாங்க அழிஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? கதிர் என்னால அம்மா அப்பா மூஞ்சிலையும் முடிக்க முடியல, என்னால முடியல கதிர். அம்மா அப்பா தானே பேசாம போனாங்க, தாரா என்ன பண்ணா? என்னால முடியல கதிர். நீ முதல்ல எங்க இருக்க அதை முதல்ல சொல்லு. கதிர் நாங்க இருந்த பழைய வீட்ல தான் கதிர் இருக்கோம். ப்ளீஸ் கதிர் தயவு செஞ்சு இப்ப வாங்க கதிர், நான் உங்களை பார்த்தே ஆகணும் கதிர். டக்குன்னு வாங்க கதிர். ஏதாச்சும் பிரச்சனையா? என்னாச்சு? கதிர் நான் இப்பவே உங்களை பார்க்கணும், வாங்க கதிர். சரி இரு வரேன். சரி பத்திரமா அங்கேயே இரு, வில்லார பூட்டிட்டு உட்காரு, ஓகேவா? சரி கதிர், டக்குன்னு வாங்க கதிர். எங்க இருக்குன்னு சொல்றியா? கதிர் உங்களுக்கு வாட்ஸ்அப் லொகேஷன் அனுப்பிச்சுடுறேன் கதிர். சரி டக்குன்னு நான் வந்துரு, ஓகேவா? அழுகாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. சரி இங்கேயே தான் இருப்பேன். ப்ளீஸ் கதிர் டக்குன்னு வாங்க கதிர். பயப்படாதீங்க, வந்துருவேன். சரி கதிர். கதிர் சீக்கிரமா வாங்க கதிர், நான் உங்களை இப்பவே பார்த்தே ஆகணும் கதிர். என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது கதிர். இதுல தெரிஞ்சுட்டு நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு. உங்ககிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது என் தப்புதான் கதிர். ஐயோ தாரா மன்னிச்சிரு தாரா, உன்கிட்ட கூட சொல்லாம இருக்கேன். நீ எவ்வளவு தேடுவேன்னு எனக்கு தெரியும் தாரா. ஆனா நீ கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் தாரா இருக்க, உன் பக்கத்துலயே தான் நான் இருக்கேன். ஆனா நீ பயப்படாத தாரா, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், ஓகேவா? கண்டுபிடிக்கிறேன்னு பாப்பா. ஆனா சாரி தாரா, ப்ளீஸ் தாரா என்ன மன்னிச்சிரு. ஃப்ரெண்ட்ஷிப் இதுல எவ்வளவு ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியும் தாரா. உனக்கு சின்ன வயசுலயே ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன், கண்டிப்பா உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் தாரா. இந்த ப்ராமிஸ் என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் தாரா. சாரி தாரா. இப்ப என்ன தேடி எவ்வளவு தூரம் அழுந்துட்டு இருப்பேன்னு தெரியும். நீ அங்க இருக்க, நான் இங்க அழுந்துட்டு தான் தாரா இருக்கேன். என்னால அப்பா அம்மா மூஞ்சிலையும் முடிக்க முடியல தாரா, அதனால தான் தாரா. சாரி தாரா, நான் உன்கிட்ட சொல்லாம வந்திருக்க கூடாது தாரா. சாரி தாரா. உனக்கு ஞாபகம் இருந்தா இந்த வெயிட்டுக்கு நீ வருவ தாரா. நம்ம சின்ன வயசுல இந்த வீட்டுல தான் விளையாண்டுருக்கோம், கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும், கண்டிப்பா நீ வருவ தாரா. ஆனா ஃபோன் அடிச்சு சொன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது தாரா. இப்ப தெரியும் பாரு தாரா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு தூரம்னு. நீ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயும் போகாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நீ புரிஞ்சுக்கல தாரா. இதுலயே உனக்கு தெரியும் தாரா, நான் எவ்வளவு தூரம் தள்ளி போனாலும் உன் பக்கத்துல தான் இருப்பேன். நீ கண்டிப்பா என்ன கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் தாரா. அதனால நீ வர வரைக்கும் நான் இந்த வீட்லயே தான் தாரா காத்திருப்பேன். ஐ மிஸ் யூ தாரா. மறக்காம வந்துரு தாரா. நம்புறேன் தாரா, நீ வந்துருவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும் தாரா. கௌசி, கதிர். பாப்பு, கதிர். என்ன பண்ற? கதிர் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் கதிர். எதுக்கு மேடம் எங்களெல்லாம் தவிக்க வச்சுட்டு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க? சாரி கதிர், நான் இப்ப புரிஞ்சுட்டேன். நீங்க என்ன தேடி வந்துருவீங்க, நான் கூட வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். என் பொண்டாட்டியை தேடி நான் வரமாட்டேனா? இதயம் உன்னை கண்டதும் என்று பறவை போலே பறக்கிறதே. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் இரண்டு விழிகளிலே. ஐயோ என் உறக்கம் என்றும் உந்தன் வழிமேலே. இதயம் உன்னை கண்டதும் என்று நல்லா தவிக்க விட்டுட்டீங்களா? சாரி கதிர், நான் வேணும்னே பண்ணல. அம்மா ரொம்ப திட்டிட்டாங்களா, புள்ளையே இல்லைன்ட்டாங்களா, அதான் கதிர். மனசு ரொம்ப உடஞ்சிட்டே கதிர். அம்மா யார் வீடு கௌசி? எங்க வீடுதான் கதிர், பழைய வீடு கதிர். ஓ பழைய வீடா? ஆமா கதிர், நானு பாட்டி எல்லாம் இருந்தோம்ல அந்த வீடு கதிர். என்ன அம்மா பேசினாங்கன்னா உடனே வந்துருதா? ஏன் கதிர் ரொம்ப பேசிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு கதிர். இதுக்குன்னு ஏன்டா என்கிட்ட கூடயுமா சொல்லக்கூடாது? என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்டயே சொல்லி நீங்களும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கதிர் சொல்லல. அப்புறம் என்ன இப்ப மட்டும் கால் பண்ணீங்க? இன்னுமே எங்களை தேட விட்டுருப்பீங்க போல. அப்படிலாம் இல்ல கதிர், உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியல, அதான் கூப்பிட்டேன். இது அப்பயே ஒரு வார்த்தை செஞ்சுட்டு தான் நாங்க தேடி இருக்க தேவையில்ல. எவ்வளவு தூரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா நானு? சாரி கதிர். சாரி எல்லாம் வேண்டாம், விடு. ஐ லவ் யூ கதிர். ஐ லவ் யூ கௌசி. இனிமே எங்கேயாச்சும் விட்டுட்டு போவியா என்ன விட்டுட்டு? கண்டிப்பா போக மாட்டேன் கதிர். நானும் பாக்குறேன், என்ன விட்டுட்டு மட்டும் எங்கேயாவது போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோ. கண்டிப்பா நான் போக மாட்டேன் கதிர். நான் எப்படி நம்புறது? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்பி தானப்பா ஆகணும், தாலி கட்டிட்டேனே. கதிர் அப்புறம் என்ன, தாலி கட்டிட்டு எல்லாம் கேட்டுதானே ஆகணும். அப்புறம் பாத்துக்கோங்க, வைஃபோட இதை காட்டிடுவேன். காட்டுவீங்க. கதிர் இப்ப நம்ம எங்க தான் போறது? இந்த வீட்லயே இருக்கீங்களா? ஐயோ நானா இல்லப்பா. அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் இருந்தீங்களே? எல்லாரும் இருக்கும்போது இருக்கலாம்ல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். கதிர் அம்மா. ஐயோ அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வாங்க. இல்ல கதிர், அத்தை மாமா திட்டிட்டாங்கண்ணா. இப்பதான் அம்மா நீங்க, அப்புறம் என்ன அத்தை மாமா? இல்ல திட்டிட்டாங்கண்ணா. நான் இருக்கல, உங்களை திட்ட விட வேணா. கதிர் பயமா இருக்கு கதிர், நம்ம இங்கே இருந்துக்குவோமா? நான் தான் சொல்றேன், நீங்க தைரியமா என்ன நம்பி வரலாம். நம்ம இங்க இருந்தனா எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வேலை காட்டுக்குள்ள இருக்குல்ல. என்ன ஒரு தைரியம், காட்டுக்குள்ள தனியா வந்துட்டீங்க? அது அழுந்துட்டே வந்தனால வந்துட்ட கதிர். பக்கத்துல வேற ஒரு வீடு இருக்குல்ல. உங்க அம்மா அப்பா கூட சேரணுமா சேரக்கூடாதா? சேரணும்.
அதுக்கு ஏன் அம்மா அப்பா வச்சுதான் நான் நவுத்த முடியும். அவங்க மூஞ்சில முடிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா சேருவாங்க. ஓகேவா? யாருக்கா இருந்தாலும் தான் பொண்ணு பிரிஞ்சாலாம் இருக்க முடியாது. ஓகேவா? கதிர் அத்தை மாமா எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? என்ன நம்பி வாங்க, உங்களை தனியா நான் விட கூட மாட்டேன். ஓகே கதிர். நான் ஏதாச்சும் இடத்த மிஸ் பண்ணிருப்பேனோ? அண்ணா நான் ஏதாச்சும் இடத்த மிஸ் பண்ணிருப்பேனா? நான் சொல்லுங்கண்ணா. ஐயோ கடவுளே, உனக்கு என்ன பைத்தியமாமா பிடிச்சிருச்சு? எங்களுக்கு எப்படிமா தெரியும்? நான் இந்த இடத்தையும் மிஸ் பண்ணல. அப்ப நானே கௌசி பாட்டி எல்லாம் ஜாலியா இருந்தா அந்த ரிட்டர்ன் வராதா? நான் எங்கனா போனா பயமா இருக்குண்ணா. நம்ம எப்படி மறந்தோம்? எதுக்கு ஆன் கத்துன? என்னடாச்சு, பேகியே பிடிச்சிருக்குமோ? வாய் மூடு தார, என்னாச்சு? அண்ணா நான் எப்படி அந்த இடத்தை மறக்கலாம்? என்னடா என்ன மறந்துட்ட? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் மறந்திருக்க கூடாதுண்ணா. அட சொன்னா நான் கூட தெரிஞ்சுக்கொள்ள. என்னத்த மறந்த? அண்ணா நான் கூட இப்ப சொன்னேனே பாட்டி தாத்தா கூட எல்லாம் ஜாலியா இருந்தோன்னு. ஆமா சொன்னேன். ஐயோ என் தங்கச்சிக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? நீ தூக்குடா ஹாஸ்பிட்டல் போலாம். அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னமாச்சு? இங்க கௌசியா காணோம், நீ சிரிச்சிட்டு இருக்க. அண்ணா நான் உன்னை மறந்துட்டேனா? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனா? என்னதானே தப்பு பண்ண சொல்லு. அண்ணா நான் ஒரு இடத்தை மிஸ் பண்ணிட்டேனா? அப்படி என்னமா இடம் அது? வாங்க நான் போய் தெரிஞ்சுக்கலாம். எங்க? நம்ம வேற எங்கேயாச்சும் தேடலாம். நீங்க எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. என் பின்னாடியே வாங்க. நீங்க கார் நான் எங்க சொல்றேனோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரி வா, எங்கதான் போற? அது சொல்லலாம்ல. அவ்வளவு தைரியமா போறியா? அங்கதான் இருப்பாளா? நான் அடிச்சு சொல்றேன் அங்கதான் இருப்பா. வாங்க. ஏதோ சொல்ற. சரி வரோ வா. நான் கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க. சிரிங்க. நானே சிரிச்சிட்டேன். உங்களுக்கு என்னன்னா ஏதோ சொல்ற போ. அங்க மட்டும் இல்லாம இருக்கட்டும், உனக்கு இருக்கு தாரா. இருப்பானா? வாங்கண்ணா. தாராக்கு போன் அடிச்சு சொன்னியா? அவதான் ரொம்ப அழுந்துட்டு இருந்தா. அவளுக்கு போன் அடிச்சு சொல்லிட்டா? வெயிட் பண்ணுங்க, அவளே வருவா. போன் அடிச்சு சொல்லிட்டியா? இல்லையே. அப்புறம் எப்படி தெரியும்? நானாச்சும் போன் அடிச்சு சொல்றேன் இரு. கதிர் ப்ளீஸ் போன் அடிக்காதீங்க. அவ வருவா. எப்படி வருவாவ? நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா அவ வருவா. என்ன போன் அடிச்சு சொல்லிட்டு என்கிட்ட மறைக்கிறியா? நீங்க என் போனை கூட எடுத்து பாத்துக்கோங்க. நான் அவளுக்கு போனே அடிக்கலாம்னா கண்டிப்பா வருவாங்க. அப்படி என்னதான் சொல்றீங்க? ரெண்டு பேத்துக்கு நடுவுல மட்டும் என்னதான் இருக்குன்னு எனக்கே புரியல. நான் தான் சொல்றேன்ல, அவ கண்டிப்பா இங்க வருவா. கோவத்தோட கண்டிப்பா வருவா. பாருங்க. ஏதோ சொல்ற. ஓகே விடு. அரை மணி நேரத்துல வரலன்னா நானே போன் அடிச்சு சொல்லிடுவேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவா. பாருங்க. என்னமோ சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னே புரியல. நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா அவ வருவா. எப்போதும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்களே கதிர். ஹலோ ஹலோ, அந்த டைலாக் நான் சொல்லணும். நான் சாவர வரைக்கும் விட மாட்டேன். நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லிடணும். கண்டிப்பா கதிர் நான் சொல்லிடுவேன். அவளை விட்டு என்னால இருக்க முடியாது. முதல்ல அவளை டீல் பண்ணிட்டு வந்துடலாம். ஏதோ சொல்றீங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். வண்டியடி. அம்மா நீ மட்டும் தான் வந்திருக்கியா? மட்டும் வரல. ரெண்டு அண்ணனுங்களும் வந்திருக்காங்க. எங்கடி? வெளியில நின்னுட்டு இருக்காங்க, சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டி நான் காணோம், என்ன பார்க்காம சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க? வீடு அழகா இருக்கு அதனால பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு கொழுப்பு தானடி? ஏண்டி என்னடி ஆச்சு இவ்ளோ கோவமா இருக்க? நீங்க பேசுங்க, நான் போய் அவங்கள பார்த்து வரேன். சரி கதிர். ஆதி ஆதி, இங்கதான் இருக்கேன் வாங்க. கதிர நான் கூட எங்க கிட்ட சொல்லலல. ஆனா உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. உன்னோட நான் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சே ஏண்டி என்ன விட்ட? நீ என்ன கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்டி. சாரிடி. என்ன சாரி? போடி. உன் கூட தானே நானும் இருந்தேன். என்னையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க அம்மா அப்பா அப்படி பேசணும்னே மனசு உடைஞ்சிருச்சுடி. அதனால தான்டி. அதுக்குன்னு இப்படி நான் எவ்வளவு தூரம் தேடுறேன் தெரியுமா? சாரிடி, உண்மையாலுமே சாரிடி. என்னடி சாரி சாரிங்கற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உண்மையாலுமே சாரிடி, ப்ளீஸ் டி. போடி. இருந்தாலும் நான் அங்க தான இருந்தேன். என்ன விட்டுட்டு ஏன் வந்த? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா? உன் கூட பேசவே மாட்டே போடி. சாரிடி. சாரி கேட்டாலும் பரவாயில்லை, நான் உன் கூட பேச மாட்டேன். சரி விடு. அதான் என்ன பாத்துட்டல, அப்புறம் என்ன? உனக்கு கதிர எனக்கு போன் அடிச்சு சொல்றதுக்கு நேரம் இருந்துச்சு. எனக்கு போன் அடிக்க மாட்டேன். எனக்கு தான் தெரியுமே நீ ஏன் இங்க வந்துருவேன்னு. நானா வந்துருவேனா விட்டுருவேன்? என்னைக்குடி நான் விடுவேன்? நீ கண்டிப்பா வந்துருவேன்னு எனக்கு தெரியும்டி. இந்த வீட்ல தானடி வளர்ந்த, உனக்கு தெரியாதாடி? வளர்ந்த வீட்ல இப்படி கோவப்பட்டு நிக்கலாமா? சரி நம்ம வளர்ந்த வீடாச்சு. இப்ப பாக்கும்போது சந்தோஷமா இருக்கனால தப்பிச்சிட்டேன். அவளை இனி எங்ககிட்ட எதுவுமே கேட்காம ஏதாவது பண்ண அவ்வளவுதான்டி. உண்மையாலுமே எதுவும் பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம சின்ன வயசு ஞாபகம் செம்மையா இருக்குலடி. ஆமாடி, இந்த வயசுல தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பழகி எவ்வளவு ஜாலியா இருக்கல. ப்ராமிஸ்லாம் மறந்துட்டப்பல. அத நான் கேட்கணும், நீ தான் மறந்துட்ட. நான் எப்படி மறப்பேன்? உன் கூடயே தான் இருப்பேன். ஓகேவா? நானும் உன் கூடயே தான் இருப்பேன். இது ப்ராமிஸ். சின்ன வயசுல மாதிரியே சொல்ற பத்தியா? நம்ம எப்போதும் சின்ன குழந்தை தான். நீ ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரியா? ஓகே. சுடும் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை இருக்கும். நல்லன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாக்குறீங்க, நான் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க வீட்ல நல்ல பொங்கல் கொண்டாடிட்டோம். உங்க வீட்ல கொண்டாடிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம வீடியோல பொங்கல் செலிப்ரேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.